அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். இறைவன் இந்த குறைவான இந்த நேரத்திலே உங்களை பலப்படுத்த போகிறார். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் போதும், அவர் கண்டிப்பாக உங்களோடவே இருப்பார், கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆண்டவர் என்ன கேட்குறார்? ஒரே ஒரு காரியம்தான் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டமும் ஆண்டவருக்காக கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீங்கள் தூய ஆவியினுடைய ஆலயமாக மாற வேண்டும். ரோமையர் 8:9 சொல்லுது பாருங்க, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனி இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. அவருக்கு உரியோரை மட்டும்தான் அவர் கூப்பிட போறார். அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை உங்களுக்குள்ளே கொண்டு இருக்கணும். கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் இந்த ஊனியல்பை நீங்கள் எடுத்துருவீங்க. ரோமையர் 8:14 சொல்லுது பாருங்க, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ நம்ம செயல்படுகிற விதத்தெல்லாம் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். பேசுகிற விதம், செயல்படுகிற விதம் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இது கடவுளின் ஆவியால் நான் இயக்கப்படுகிறேனா? யோசித்து பார்க்கிற ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். பிலிப்பியர் 2:3 அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். அதனால தான் ஆண்டவர் அயலாரை ஏற்றுக்கொள், அன்பு செய். இந்த உலகம் பாவம் என்கிற ஒரு பெரிய இருளுக்குள்ளே நம்மை தள்ளி கொண்டு இருக்கிறது. இந்த பாவத்தினுடைய அடிப்படை செயல்பாடு என்ன தெரியுங்களா? தனிமை. அடிப்படை செயல்பாடு நான் மட்டும் போதும் இந்த உலகத்தில் வாழ, என் குடும்பம், நான், இந்த நான் என்கிற அகந்தை, நான் என்கிற வெறுமை, இந்த தனிமைப்படுத்துதல் தான் பிசாசு செய்கிற மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது பிள்ளைகளே. அதனால தான் உறவுகளை எல்லாம் இன்றைக்கி தள்ளி வைக்கிறோம். திருமணமாகி உடனே பிரச்சனைகள் வருகிற போது ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் எனிபடி, ஐ வாண்ட் டு பி அலோன். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்கு மறுக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? டோன்ட் டிஸ்டர்ப் மை ஃப்ரீடம். இதெல்லாம் பிசாசினுடைய மனநிலை, கடவுளுக்கு எதிரான மனநிலை. ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, யூதா 1:20 சொல்லுது, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு. பார்த்தீங்களா? தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். இந்த தூய்மை மிகுன்னா என்ன தெரியுங்களா? அப்படியே பரிசுத்தமாக நம்ம கை கும்பிட்டுக்கிட்டே கோயிலுக்கு வர்றது, கை கும்பிட்டுகிட்டே போகிறது இல்லை, நல்லா குளிச்சு சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றதில்லை. தூய்மை மிகு அப்படின்னா தூய்மைங்கிற அடையாளம் எங்கே தெரியுமா வெளிப்பட்டது? கல்வாரி மலையில், சிலுவையில். நீங்கள் எப்போ பிறருக்காக இரத்தம் சிந்த உங்களை இழக்க தயாராக இருக்கிறீங்களோ அங்கே தான் தூய்மை என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது உயிர் பெறுகிறது. இந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்காத யாராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அப்போ இந்த தூய்மையில் இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இழப்பது. ஆண்டவருக்காக இரத்தம் சிந்துவது, அது எந்தெந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். அதைத்தான் சாட்சிய வாழ்க்கைன்னு சொல்கிறோம். உலகம் சொல்லும் அதெல்லாம் வேண்டாம், நீ எதுக்கு போய் அடுத்தவனுக்காக அதை இழக்கணும், நீ எதுக்கு உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு போய் பேசணும், உன்னை வெறுக்கிறவனோட நீ எதுக்கு உறவு கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி சொல்கிறாரு. உலகம் வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்கும், நீங்கள் உலகத்தில் வாழக்கூடாது. ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்து விட்டார். உப்பு எப்படி நீங்கள் ஒரு குழம்புல கொஞ்சோண்டு உப்பு போடுவீங்க, அதே மாதிரி தான் நீங்களும் இந்த தேசத்தில், இந்த ஊரில் நீங்கள் ஒரு சிறிய குழுவினராக இருக்கலாம். ஆண்டவர் உப்பு மாறி உங்களை சாட்சியாக எழுப்ப விரும்புகிறார். சோதோம் கொமோரா அழிக்கப்பட்ட பொழுது அங்கே லோத்து குடும்பத்தை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை. அவர்கள் சான்று பகருகிற சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். தேவ பிள்ளையே, அவர் இருக்கிறாரா இவர் இருக்கிறாரான்னு நீ பார்க்கக்கூடாது. நீ ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. நான் உப்பாக ஒளியாக இருக்கணும். விளக்கை கொளுத்தி வைப்பது எதற்காக? மரக்காலுக்கில் வைக்க இல்லை, விளக்கு தண்டின் மீது. ஆண்டவர் உன்னை விளக்காக உயர்த்தி இருக்கிறார், உயர்த்த விரும்புகிறார். நம்ம நிறைய பல நேரம் துன்பத்தை பார்த்த உடனே ஓடி போய் கயிறை கட்டிக்கிறோம், தாயத்தை வாங்கிக்கிறோம், மற்ற எல்லா தீமைகளையும் செய்துக்கிறோம், நல்ல நாள் பார்க்குறோம், எல்லா கடவுளுக்கு விரோதமான செயல்களையும் செய்கிறோம். செய்துட்டு வந்து ஆண்டவர் என்னை அன்பு செய்யணும்னு நீ கேட்டினா எப்படி அவர் உன்னை மன்னிக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ முயற்சி செய், இவைகளை விட்டு வெளியே வா.
என்னை நம்பு, துன்ப நேரம் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றார், துன்பம் இல்லாத திருச்சபையை கத்தோலிக்க திருச்சபை உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. பல திருச்சபைகள் சொல்லிக்கிட்டே இருக்கு, உன் துன்பமெல்லாம் எடுத்துருவார் ஆண்டவர், இங்கே ஓடிவா. இன்னைக்கு நிறைய அடையாளங்களை மட்டுமே நிறைய சபைகள் காட்டி கொண்டிருக்கிறது. நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ், நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் கூட நிறைய பேர் மந்திரவாதிகளாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் போய், அதெல்லாம் மாயை. ஆண்டவர் மனிதராக வந்தவர். இந்த நற்கருணையினுடைய அடையாளமே எது தெரியுங்களா? ஜபிப்புமாக சொல்லி கடைசியில் ஜெபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வருகிற வார்த்தை இது, அந்த கல்வாரி பலியின் அடையாளத்தை எங்களுக்கு இதில் விட்டு சென்றீரே. நற்கருணையை பார்க்கிற, நற்கருணையை நம்புகிற, நற்கருணையை ஏற்றுக்கொள்கிற எல்லா மகனும் மகளும் கல்வாரி நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். துன்பம் வேண்டாம் என்று சொன்னீன்னா நீ இந்த இயேசுவுக்கு உகந்தவன் அல்ல. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றது, காணாமல் போயிடும். ஆண்டவர் உனக்கு பலன் கொடுப்பார். சீடர்கள் அப்படித்தான் துன்பம் வேண்டாம் என்றார்கள். அவர்கள் உருமாற்றம் அடைந்தார்கள். அவர்களை சிலுவையில் அறைகிற பொழுது, பேதுருவை அறையப்பட பொழுது அவர் சொன்னார், என்னை தலையில் அறையுங்க. வேண்டாம்னு ஓடலை. என் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் உன்னை அழைப்பது இந்த அழைப்புக்கு தான். துன்பத்தை ஏற்றுக்கொள், துன்பப்படு, ஆண்டவருக்கு சாட்சியாய் நில்லு. இதுதான் இந்த கத்தோலிக்க திருச்சபை அடையாளப்படுத்துகிற கிறிஸ்துவின் அடையாளம். அதுக்கு தான் இந்த சிலுவை. நம்ம எல்லா கோயிலுக்குள்ள எல்லாமே திருச்சிலுவையில் இயேசு இருப்பாருங்க. இப்போ இங்கே வச்சிருக்கிற சிலுவையில் இயேசு இல்லை. அங்கே யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இப்பொழுது உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நிறைவாக்க போகிறார். நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் அவர் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது உங்களுக்காக மட்டுமில்லை. ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்தில் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறாரு. அதை வைத்துக்கொண்டு நாம் பணம் பண்ணி நான் வாழ்வதற்காக அல்ல. இந்த உலகத்திலே சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாகி கொடுத்திருப்பார். அதையெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய பெருமைக்காக பயன்படுத்தணும். யோசித்து பார்க்கணும், எதற்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு? யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு திடீர்னு ஒரு கையில் பணத்தை கொடுத்தா நீங்கள் கேட்பீங்க, என்னத்துக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருந்தா நீங்கள் கேட்கணும், எதுக்கு ஆண்டவரே இது? தோமையார் கேட்டார், எனக்கு ஏன் இந்த நம்பிக்கையில் ஒரு பலத்தை கொடுத்தீங்க? ஓடு. அவர் ஓடி வந்தார் இந்த தேசத்திற்கு. போய் பாருங்க, அவர் வாழ்ந்த அந்த குகையை போய் பாருங்க. சென்னையில் நான் பல இடத்துல இதை சாட்சியாகி சொல்லுவேன். நான் அந்த குகைக்குள்ளே நின்ற பொழுது, நம்முடைய தோமையார் பெருந்தகையாளர் வந்து அங்கே நின்ற பொழுது அந்த இடத்துல நின்றேன். கண்ணீர் வந்தது. ஏன்னா என்னால் நிமிர்ந்து கூட நிற்க முடியல. அந்த இடத்துல தான் அவர் கல்லில் படுத்திருந்தார். அந்த இடத்துல தான் முட்டி போட்டு செபிச்சார். அந்த இடத்துல தான் தண்ணீர் மொண்டு குடித்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு வாழ்க்கையில் சுகமாய் வாழுகிறோமே, இந்த மனிதர் யாருக்கு சாட்சியாக இங்கே வந்தார்? இயேசுவுக்கு சாட்சியாக வந்தார். இவருடைய பின்னாடி தான் நம்மளாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு சாட்சியாக நீ எழும்ப தயாராக இருக்கிறாயா? நம்பி வந்த மனிதரை கைவிடாத ஆண்டவர், இதோ நீ சொல்லு, இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. அன்னை மரியாளை போல, சூசேப்பரை போல ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற நேரம் இது. துணிந்து ஜெபி. திருத்துதர்கள் நம்பிக்கையோடு பயணித்த பொழுது அவர்கள் யார் மீதெல்லாம் கைகளை வைத்தார்களோ எல்லோர் மீதும் ஆவியின் அபிஷேக வல்லமை கடந்து வந்தது. அவர்கள் சுகமளிக்கிற வல்லமையோடு கடந்து சென்றார்கள். எழுந்து நட என்றார்கள். இதோ நோயுற்றவர்கள் நடந்தார்கள். கால் நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள். ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட அபிஷேக தூதராக அனுப்ப போகிறார். ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் உமக்காய் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறேன், சாட்சியாய் எழுப்புங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. இயேசுவின் வல்லமை, அவர் வாக்களித்த அபிஷேக வல்லமை உன்னை நிரப்புகிற நேரம் இது. பலவீனத்திலே உன் பலனை வைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர் உன் மத்தியிலே கடந்து வருகிறார். தெய்வீக அக்கினி உன்னுடைய இதயத்திலே பற்றி எரிகிறது. இயேசுவின் சாட்சியாய் ஆண்டவர் உன்னை அழைக்கிற அபிஷேக அழைப்பு உனக்கு உணரப்படுகிறது. தெய்வீக இரக்கம் உனக்குள்ளே நிறைந்து வருகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி என்று சொல்லு. ஆண்டவர் இந்த இடத்திலே அநேகருக்கு அபிஷேக தீயை உன்னுடைய இதயத்திலே வைக்கிறார். ஆசீர்வாத வல்லமை அது, இரக்கத்தின் வல்லமை அது. தோல்வி மனநிலையிலிருந்து வாழ்வின் மனநிலைக்கு அழைக்கிற ஆண்டவருடைய அபிஷேக கிருபை. ஹalleluya, 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 ஹalleluya. வல்லமையின் தெய்வமே,
இரக்கத்தின் தெய்வமே, பெலனூட்டுகிற பெலத்தின் ஆவியின் வல்லமையே எங்களை நிரப்புகிறீரப்பா. இந்த இடத்திலே வந்து நின்ற பிள்ளைகள் யாரும் பெருமையாய் செல்லாதபடி தேவ ஆவியானவர் நீர் இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருத்தூதர்களை சாட்சியாய் உயர்த்தினபடியாக இவர்களும் அவர்களை போல சாட்சியாய் உயர நீர் அளிக்கிற ஆவியின் அபிஷேக வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை 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 இயேசுவின் வல்லமை உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்கிற வல்லமை உன்னை நிரப்புகிறது. பலத்தின் ஆவியவர், வல்லமையின் ஆவியவர். இதோ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கரத்தை மார்பிலை வைத்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டை உணர்ந்து பார். கண்களை மூடு, கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. இதோ உன் பிள்ளை வந்திருக்கிறேன் அப்பா என்று பேசு. உன் ஆண்டவர் உன் பக்கத்தில் ராஜாதி ராஜனாய் கடந்து வருகிறார். இதோ கண்களை மூடி கரங்களை மார்பிலை வைத்து உன் வேதனையை விளக்கி உன்னுடைய மனதில் உற்சாகத்தின் ஒளியூட்டுகிற பரிசுத்த ஆவியானவரை நீ உணர்ந்து பார். மகனே மகளே, நீ குழந்தையாயிருந்த போது உன்னை ஒரு குறையும் இல்லாமல் உயர்த்தின திருமுழுக்கின் அபிஷேகத்தின் ஆவியானவர் உன் இதயத்தின் ஆவியை புதுப்பித்திருக்கிறார். மகனே மகளே, நன்றி செலுத்துவாயா? இதோ உன்னை வைத்து ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய இருக்கிறார். ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் ஒன்றுமில்லாத பிள்ளை என்று வந்து நின்று கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். உன்னை ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்காக அழைக்கிறார். நீ ஆண்டவருக்கு தேவை. மகனே மகளே, இது ஆண்டவருக்கு சொல்லுவாயா? நான் வருகிறேன் அப்பா, உமக்காய் ஓடுவேன் அப்பா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆவியின் வல்லமையினால் நிறைத்தவரை நன்றி தகப்பனே. இதோ இந்த இடத்திலே பிள்ளைகள் கவலையோடு வந்திருக்கிறார்கள் அப்பா, கண்ணீரோடு நிற்கிறார்கள் தகப்பனே. உலகத்திலே குடும்பத்தை குறித்த பாரத்தோடு நிற்கிறார்கள். சமாதானம் இல்லாத நிலை, குடும்பத்திலே அமைதி இல்லாத நிலை, பிள்ளைகளை குறித்து பயந்து போன நிலை, அடுத்து எனக்கு என்ன நடக்குமோ என்று அச்சத்தோடு வாழும் மனநிலை, கடன் பிரச்சனையினாலே கலங்கி நிற்கிற நிலை, எனக்கு கர்ப்பம் தடையாயிருக்கிறதே என்று குழந்தை பாக்கியத்திற்காய் மன்றாடும் நிலை, திருமண தடை, குழந்தையின் தடை, என் வாழ்விலே பல்வேறு தடைகளால் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீர் தொட்டு கொண்டிருக்கிறீர் தகப்பனே. கட்டுகள் உடைகிறது தகப்பனே. கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர் உன் கட்டுகளை உடைத்தருகிறார். தடைகளை ஆண்டவர் உடைக்கிறார். உன் வீடுகள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசின் தீமைகள் உன் வீட்டிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் வீட்டை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னோடு இருக்கிற பொழுது நான் என் பிள்ளைக்காய் இதோ அவனுடைய வீட்டில் அவளுடைய வீட்டில் நான் இருப்பேன். உன் வீட்டை சுற்றிலும் காவல் தூதர்களை ஆண்டவர் நிறுத்தி எல்லா தீமையிலிருந்து உன் வீட்டை பாதுகாக்கிறார். பிசாசின் அந்தகார இருள் உன்னை விட்டு விலகி ஓடுகிறது. தெய்வீக அக்கினி உன்னை நிரப்புகிறது. இயேசுவின் நாமம் உன்னில் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமம் உன்னில் மகிமை அடைகிறது. மகனே மகளே, ஆண்டவர் உன்னை இந்த இடத்திலே மிகப்பெரிய சாட்சியாய் உயர்த்த போகிறார். ஆண்டவருக்கு நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய திருமகன் வழியாக எங்களை சந்திக்கிறீர் தகப்பனே. பலனூட்டுகிறீர் தகப்பனே. கண்ணீரோடு விதைக்கிறவன் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்றீரே. இந்த வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு விதைத்தவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்ய போகிற அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையால் நிறைத்தவர் உன்னோடு கூட வருகிறார். உனக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் அரணாயிருக்கிறார். உன்னை சுற்றிலும் காவல் தூதர்களை நிறுத்தி உன் வழியை அவர் செம்மையாய் பாதுகாக்கிறார். நீ உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். இனி பாழ்பட்டதை என உன் வீடு அழைக்கப்படாது. புதிய பெயரால் உன் வீடு அழைக்கப்படும். புதிய பெயரால் ஆண்டவர் உன்னை அழைப்பார். ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாய் மாறப்போகிறீர்கள் பிள்ளைகளே.
இதோ இந்த நேரம் ஆண்டவர் கொடுத்த கிருபை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் நடக்கிற போது நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்ப வேண்டும். இந்த ஆலயத்தில் சாட்சியத்தை பகிர வேண்டும். குருகுலத்தில் வந்து ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியுள்ள நன்றியுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் சாட்சியம் பகிர வேண்டும். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இம்மட்டுமாய் உன்னை அன்பு செய்கிற ஆண்டவர் இனிமேலும் உங்களை அன்பு செய்கிறவர், உங்களை சாட்சியாய் உயர்த்த போகிறவர். இதோ திருத்தூதர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பலவீனத்தில் அவர்களை தாங்கி அவருடைய இயலாமையில் எல்லாம் அவர்களோடு உடன் பயணித்து அவர்களை நிறைவாக்கி மகிழ்ந்த ஆண்டவர் உங்களையும் அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். இது உண்மையிலே நம்முடைய இதயத்திலே இத்தனை ஆண்டுகள் நீங்கள் இந்த விசுவாச பயணத்தில் பயணிக்க உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் இவரே உங்களுக்கு உதவி செய்ய போகிறவர். தோமையாரை போல உங்களை இந்த இடத்திலே சாட்சியாக எழுப்ப போகிறவர். கடவுளுக்கு எதிர் சாட்சியாக அல்ல, தீமைக்கு எதிர் சாட்சியாக, உலகின் தலைவனுக்கு எதிர் சாட்சியாக உங்களை நிறுத்தி ஆண்டவர் உங்கள் வழியாக மாற்றி அடைய போகிறவர். இவரை எக்காலமும் நான் புகழ்வேன். என் சிறு வயது முதல் நான் புகழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு இலக்கு நோக்கிய பயணத்திலே எதிர்நோக்கின் திருப்பயணி நான் ஆண்டவருக்கு உகந்த பயணத்தை மேற்கொள்ளுவேன். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். இதோ துன்பத்திலும் துயரத்திலும் யோபு ஆண்டவரை துதித்தார். சூழ்நிலைகள் மாறியிருந்த பொழுது கூட இதோ அன்னை மரியாள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். சூசேப்பர் போராட்டத்துக்கு மத்தியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தின மகனாக இருந்தார். இதோ நீயும் இதோ திருத்தூதர்களைப் போல ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளைப் போல நாவை திறந்து உன் வார்த்தையை கொடு, ஆண்டவருக்கு கொடு. ஆண்டவர் உனக்காய் அவருடைய விடுதலையின் வார்த்தையை இப்பொழுது அனுப்ப போகிறார். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் இதோ என்னாலும் ஆவியின் வல்லமையினாலே வழிநடத்தப்படுவார்கள். உனக்குள் இருக்கிற ஆவியை நிரப்புவதற்கு கடவுள் அவருடைய வல்லமையின் ஆவியை இந்த துதி கன மகிமையின் நேரத்திலே அனுப்புகிறார். ஆவி பலப்படுகிற பொழுது அது ஆன்மாவோடு இணைந்து உலகை வெல்ல உனக்கு சக்தி அளிக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ள நாவை திறந்து உடலுக்கு எதிராக போராடி நாம் துதித்து ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். இதோ சக்கேயு தான் ஒரு பெரிய மனிதன், அந்த சமூகத்திலே ஒரு பெரிய மனுஷன், பணம் பெருமையோடு வாழ்ந்த மனுஷன். ஆனால் அவன் ஆண்டவரை கண்ணுக்கு கண்ணாக காண விரும்பினான். மரத்தில் ஏறினான். சிறுபிள்ளைத்தனமான செயலை செய்தான். கை தட்டுறது, கையை தூக்குறது எல்லாம் சிறுபிள்ளை போல தோன்றலாம். அவன் சிறுபிள்ளைத்தனமான செயலை சக்கேயு செய்தார். அவர் ஆண்டவரை காண விரும்பினார். இயேசுவை பார் மகனே, இதோ கரங்களை கும்பிட்டு நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இரக்கத்தின் மீட்பரே, என்னை ரட்சிக்க வந்த இரட்சகரே, ராஜாதி ராஜானே, உம்மை ஆராதிக்கிறேன். பிதாவே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை நிறைத்து ஆத்துமாவில் வெறுமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவடைய செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன். இயேசுவே, இந்த இடத்திலே எனக்கு ஒரு இடம் தந்தீரே. எதிர்நோக்கின் திருப்பயணியாக நான் பயணிக்க எனக்கு பலன் தருகிறீரே. நன்றி ஆண்டவரே. நான் சாட்சியாயிருப்பேன், ஆண்டவருடைய பிள்ளையாயிருப்பேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஆவியானவரே, என்னை பலப்படுத்துவீராக. என் உடல், என் உள்ளம், என் ஆன்மா அனைத்தையும் உமக்கே காணிக்கையாக்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதோ நீ கலங்கி வந்திருக்கிற. உலகியல் போராட்டம் இருக்கு சாமி, இங்கே இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் நான் அந்த வெளியில் போனோன்னையும் உலகத்தில் நான் மயங்கி போகிறேன். குடும்பத்திற்குள்ளே போனோன்னையும் குடும்ப பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைக்கிறது. இதற்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, முடிவெடுக்க முடியல. தனிமை என்னை வாட்டுகிறது. உறவு என்னை விட்டு பிரிந்து போனது. நான் நம்பி இருந்த ஒரு பிடி என் கையை விட்டு விலகி போனது. என் உறவு எப்படி இப்படி நடந்தது தெரியல. பிள்ளைகள் என்னை விட்டு விலகி போனார்கள். இதோ நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம் மகளே, மகனே, நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாய்.
பலர் இந்த இடத்துல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் போராடுகிறேன் அப்பா. ஆனால் என்னால் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியவில்லையே. என் உடலை மேற்கொள்ள என்னால் முடியவில்லையே. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் வெளிப்படுகிறது. மகனே கலங்காதே, திகையாதே. இந்த உலகத்தை வெல்ல நான் உனக்கு பலன் தருகிறேன். ஆவியானவர் என்கிற அபிஷேக பலனவர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ அவர் அந்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு இப்பொழுது கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறார். பிள்ளைகளே, இதோ நீங்கள் பார்வையற்றவராய் இருந்து, குருடராய் இருந்து நீங்கள் இன்னொருவருக்கு வழிகாட்ட போவதில்லை. நீங்கள் பார்வை பெறுகிறீர்கள். உங்களை சார்ந்திருக்கிற இன்னொருவரை கரம் பிடித்து தூக்கி இழுத்து ஓடப் போகிறீர்கள். யூதா திருமுகம் சொல்லுகிறது, நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டு. நியாயம் பேசிக்கிட்டு இருக்காது, நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டு. வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று. அதுக்கு தான் கடவுள் ஒரு சிலரை உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். உங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக உங்களை கைப்பிடித்து கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சில வேளைகளில் பெற்றோர்களை கூட பிள்ளைகளின் கருத்தில் கொடுக்கிறார். பெற்றோருக்காக நீங்கள் செபிக்க வேண்டும். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்தில் தாங்கு, முட்டி போட்டு செபி. அப்பா குடிக்கிறாரு, எங்கள் அம்மா அப்படியே ஊர் சுற்றுறாங்க, பிள்ளைகள் சொல்லக்கூடாது. தாய் தந்தையை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தந்தையோ உன் நண்பனோ தவறாக போகிறார்கள் என்றால் முட்டி போடணும், கையை உயர்த்தணும், ஆண்டவரை நோக்கி கதறி மன்றாடு. அந்த ஆத்மா ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே ஓடி வருவதை நீ பார்ப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை தர செய்ய போகிறார். ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். மகனே மகளே, இதோ திருமுழுக்கின் பொழுது உனக்கில் ஊற்றப்பட்ட வல்லமையின் ஆவியானவர் இன்னும் வெளியேறவில்லை, இன்னும் உன்னிடமிருந்து எடுக்கப்படவில்லை. நீங்க ஆவியானுடைய துணையோடு செபிக்கிற பொழுது உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் இறங்கி வரப்போகிறார். இந்த உலகத்தில் உனக்கு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். எதுக்கு தெரியுமா? அதை வாங்கி தின்னுவிட்டு ஓரமாக உட்காந்து மீண்டும் பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு இல்லை, ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க. இதோ ஆண்டவர் அதிசயத்தை காட்டுகிறார். தோமாவை பார்த்து, நம்முடைய அன்பு புனிதர் தோமையாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ தோமா, உன் என்னுடைய விழாவிலே உன் கைகளை இடு. அவர் வைக்கல பிள்ளைகளே, அவர் உடனே தாழ் பணிந்து மன்றாடினார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அறிக்கை செய்தார். இதோ நீ அறிக்கை செய்வாயா? ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்பாய். நான் மகனே மகளே, என் கையில் நீ அழகிய மணிமுடி, என் கரத்தில் அரச மகுடம். அரசன் தலையில வைக்கிறதெல்லாம் ஆண்டவர் கையில வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை பார்த்து பார்த்து ரசிக்கிறவர் உன் ஆண்டவர். உன்னுடைய வெற்றியிலே போராட்டத்திலே நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது மகிழ்ந்து கிடக்கிறவர். இதோ தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, எழுந்து வா, நான் உனக்காய் காத்திருக்கிறேன். ஆண்டவர் அழைக்கிறார்.